இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது எதிரணியினர் தீவிரமாக ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் என்று சொல்லப்படுகிற பிரதானமான எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பேரிழப்புகளுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான் என்பதையும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே சென்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார், 2020ஆம் ஆண்டு என்னுடைய சித்தப்பா தான் இந்த இலங்கையை மிக மிக நேர்த்தியாக அழிவிலிருந்து காப்பாற்றினார். எனவே அவர் எப்படி இப்படியான ஒரு புயல் உருவாகுவதை தடுத்தாரோ அதே போன்று இந்த அனுரகுமார் திசாநாயக்கவும் என்னுடைய சித்தப்பாவான கோட்டாபயவை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்சவும் இந்த கருத்தை தெரிவித்து கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். மேலும் இலங்கையிலே உயிரிழப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. 479 தொட்டிருக்கின்றது. எனவே மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம். காரணம், எங்கு தோன்றினாலும் உடல்கள் மீட்கப்படுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்தியாவும் இப்போது தீவிர உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பாலங்களை கூட கொண்டு வந்து இலங்கைக்குள்ளே போட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்தியாவுடைய உதவிக்குழு. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இலங்கையிலே இந்த டிட்பா புயலினுடைய கோரதாண்டவம் அல்லது மிக பெரும் தாக்கம் என்பது இதுவரை காலம், அதாவது 50 வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் ஏற்படாத மிக பெரும் பேரழிவுகள் எல்லாம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. சொத்துழப்புகள் என்றால் திரும்புகின்ற இடமெல்லாம் இலங்கை அழிந்து போயிருக்கிறது. மலையக பக்கம் சென்றால் மிக மிக மோசமான சொத்துழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகளும் 1000-ஐ தாண்டலாம் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இதுவரையிலே இந்த புயலின் கோரதாண்டவம் காரணமாக இலங்கை முழுவதும் இந்த மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், காற்றின் வேகம் என்று காலநிலையின் பாதிப்புகளால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 479 எட்டி இருக்கின்றது. 16 லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனர்த்தங்கள் காரணமாக மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம். காரணம், எங்கெங்கு தோன்றினாலும் உடல்கள் தான் மலையகத்திலே மீட்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த மலையக பகுதிகளிலே அதுவும் கண்டி, நுவரெலியா, கேகாலை, இரத்தினபுரி, மாத்தளை போன்ற குருநாகல் போன்ற பல பகுதிகளிலும் ஏற்பட்ட மண் சரிவுகளுடைய எண்ணிக்கை 215 என்று இப்போது கணிப்பிடப்பட்டிருக்கிறது. வெறும் 3 நாட்களில் 215 மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே 2-3 கிராமங்கள் இல்லாமலே போய்விட்டதாம். அதாவது இந்த கண்டியிலே அமைந்திருக்கின்ற ரம்புக்கேல என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே அமைந்திருந்த ஒரு கிராமம் முற்றாகவே அழிந்து போயிருக்கின்றது. அந்த கிராமம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அதற்குள்ளே 50 குடும்பங்களைச் சேர்ந்து 200 பேர் வரையிலே இன்றளவும் தேடப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த ரம்புக்கேல பகுதிகள், ரம்பட பகுதிகள் பலதரப்பட்ட மண் சரிவுகளாக மொத்தமாக 215 3 நாட்களில் 215 மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே உயிரிழப்பு எண்ணிக்கையும் இப்போது 479 எட்டி இருக்கின்றது. அதிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தான் இலங்கையிலே உயிரிழப்புகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனர்த்தங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒருபுறம் இருக்கின்ற போது எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்தை இந்த அனர்த்தத்தோடு அரசை கவிழ்த்து விடலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார், இப்போதைய வரவு செலவு திட்டம் சரிவராது. எனவே அரசாங்கம் கொண்டு வந்த வரவு செலவு திட்டத்தை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும். புதியதொரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்குங்கள், நாட்டை முன்னேற்றுங்கள் என்ற அடிப்படையிலே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சஜித் பிரேமதாசவும் அதே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். IMF-க்கெல்லாம், அதாவது சர்வதேச நாணய நிதியத்துக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது. எனவே புதியதொரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையிலே தங்களுடைய இஷ்டத்துக்கு இப்போது எதிரணியினர் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம், அத்தனை எதிர்க்கட்சிகளுமே, குறிப்பாக அத்தனையும் சொல்வதை விட ஒரு சில எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். இதில் தமிழரசு கட்சி சார்ந்த, அதோடு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்த என்று தமிழ் கட்சிகள் அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை பாராட்டி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார். அதோடு நேற்றைய தினம் அமர்விலே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் இந்த இடர்களிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நேரடியாகவே தென்னிலங்கையைச் சேர்ந்த எதிரணியினர் இந்த அரசாங்கத்தை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் முதன்மையானவராக சஜித் பிரேமதாஸ் தான் இருக்கின்றார். அவர் சொல்கின்ற விடயம், உங்களால் இயலாவிட்டால் விட்டு இந்த நாட்டை என்னிடம் தந்து விட்டு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் அவர் பேச ஆரம்பித்திருக்கின்றார். வரவு செலவு திட்டத்தை மாற்றுங்கள். இந்த அதுவும் SM மரிக்கார் ஒரு படி மேலே சென்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் சஜித் பிரேமதாசுடைய கட்சி சார்ந்தவர். இந்த அரசாங்கம் தான் இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம். இந்த அரசாங்கம் தான் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் அழிவு இடம்பெறும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தது. எனவே இந்த அரசாங்கம் தான்
இந்த இத்தனை உயிரிழப்புகளுக்கும் சொத்துழப்புகளுக்கும் காரணம் என்பது இன்னும் ஒரு படி மேலே சென்றது மாத்திரமல்லாமல் அரசு மீது வழக்கும் தொடுக்க போகின்றோம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருப்பதுதான் அது இந்த மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது. அதிலும் சஜித் பிரேமதாசுடைய கட்சி சார்ந்தவர்களும் இந்த நாமல் ராஜபக்சவுடைய கட்சி சார்ந்தவர்களும் இந்த கண்டி மாவட்டத்தினுடைய மாநகர சபை பகுதியிலே கொழும்பிலிருந்து சென்ற இளைஞர்கள் குழு நிவாரணம் கொடுக்க சென்றிருந்தது. அதில் ஒரு ஊடகவியலாளர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ஊடகவியலாளர் குழு தான் அங்கே சென்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் நிவாரணம் கொடுக்க செல்கின்ற போது இந்த எதிரணியினர் சஜித் பிரேமதாஸ் தரப்பு நாமல் ராஜபக்ச தரப்பு அங்கே சென்று அவர்களோடு கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்களுடைய பகுதியிலே நிவாரணங்களை கொண்டு வந்து வைக்க நீ யார் என்ற அடிப்படையில் அவர்கள் கேள்வி கேட்டிருப்பதாக சிலர் இந்த தென்னிலங்கையிலே அதாவது சிங்கள மொழியிலே அவர்கள் சொன்ன அந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே வந்திருக்கிறது. அதுவும் மாநகர சபையினுடைய எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே தான் அந்த நிவாரணப் பொருட்கள் வைத்திருந்ததாகவும் உன்னை யார் என்னுடைய இடத்திலே கொண்டு வந்து வைக்க சொன்னது உடனடியாக வெளியேற்று என்ற அடிப்படையிலே கடும் தொனியிலே அவர்கள் தர்க்கப்பட்டிருந்த விடயமெல்லாம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதுக்கும் எதிரணி தரப்பு தான். எனவே இந்த எதிரணியினர் அதாவது சஜித் பிரேமதாஸ் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிலே இந்த நிவாரணப் பொருட்களை அந்த இடத்திலே வைத்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்படியாக நாட்டிலே அனர்த்த நிலைமைகளிலிருந்து எப்படி மக்களை மீட்டெடுப்போம் என்று யாரும் சிந்திக்கவில்லை. எதிரணியினர் எப்படி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசி இந்த அரசாங்கத்தை மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்ற துணிப்பொருளே செயற்படுகின்றார்களோ என்ற எண்ணம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலே குறிப்பாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் இந்த எண்ணத்தை மக்கள் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிரணியினருடைய இந்த எண்ணங்களை. எனவே இப்போது எதிரணிக்கு எதிராகவும் இப்போது மக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் ஒரு அங்கம்தான் இந்த தயாசிரி ஜெயசேகர விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார் பொதுமக்களால். அவர் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றது மாத்திரமல்லாமல் காணொலிகளையும் எடுத்துக்கொண்டு நிவாரணம் வாங்க வந்தவர்களை காணொலி எடுத்த போது இந்த மக்கள் குழம்பி அடித்து நாங்கள் ஒன்றும் பிச்சை எடுக்க வரவில்லை என்ற அடிப்படையில் தயாசிரி ஜெயசேகரவை அடித்து விரட்டி இருந்தார்கள். இவரும் சஜித் பிரேமதாஸ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இப்போது அனர்த்தத்திலிருந்து மக்களை மீட்பது சார்ந்து பேசாமல் அரசுக்கு எதிராக பேசுகின்றார்களோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கிறது. அதோடு நாட்டுக்கு இப்போது உதவி தொகைகள் வந்து குவிய ஆரம்பித்திருக்கின்றது. அரசும் இப்போது மக்களுக்கான நிவாரணங்களை செய்ய தீவிரம் காட்டி வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக குறிப்பாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலும் புயலின் தாக்கத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இவர்களுக்கு அதாவது நிதி உதவி அரசு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி உதவி கிடைக்க போகின்றதாம். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரையிலான நிதி உதவி கிடைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு வீடுகளை சுத்தம் செய்வதற்கு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 10,000 தொடக்கம் 25,000 ரூபாய் வரையிலான நிதி உதவி அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவிலே மக்களை அது சென்று சேரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது வெளிநாடுகளுடைய உதவி இலங்கைக்கு இப்போது அதிகம் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதிலும் இந்தியா ஒரு படி மேலே சென்று இலங்கைக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கி வருகிறது. மருத்துவ குழு கூட ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்குள்ளே வந்திருந்தார்கள் 70 பேர். வெறுமனே மருத்துவ குழு வரவில்லை, மருத்துவ பொருட்கள் 80 தொன் வரையிலான மருந்து பொருட்களோடு அவர்கள் சுகாதார பொருட்களோடு இலங்கைக்குள்ளே வந்திருந்தார்கள். பல விமானங்கள் வந்திருந்தது, விமான உதவிகள் கிடைத்திருந்தது, விமானப்படை உள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. அவர்கள் அங்கிருந்து வருகின்ற போது வெறுங்கையை விசுக்கி கொண்டு வரவில்லை, மாறாக மீட்பதற்குரிய உபகரணங்களோடு எல்லாத்தோடும் வந்திருந்தார்கள். பல வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு நடமாடும் மருத்துவ சேவைகளை கூட ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளோடு அங்கிருந்து வாகனங்களை கூட விமானத்திலே கொண்டு வந்திருந்தார்கள். இன்னும் ஒரு படி மேலே இந்தியா சென்று நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே 10க்கும் மேற்பட்ட பாலங்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்களாம். விமானத்திலே 10க்கும் மேற்பட்ட பாலம் கொண்டு வரப்பட்டு நுவரெலியா கண்டி பகுதிகளில் இந்த பாலம் பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொருத்து பாலம், இந்த இரும்பு கம்பிகளால் பொருத்தக்கூடிய ஒரு தற்காலிக பாலங்களை இப்போது இந்தியா இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து அதனை பொருத்தியும் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒருபுறம் ஜப்பானிலிருந்து மருத்துவ உதவிகளும் பண உதவியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா $2.5 மில்லியன் வரையிலே இலங்கைக்கு ஒதுக்கி இருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவும் $2 மில்லியன் வரையிலே இலங்கைக்கு ஒதுக்கி இருக்கின்றது. இப்படியாக பல நாடுகளும் பாகிஸ்தானிடமிருந்து உதவி வருகின்றது, சீனாவிடமிருந்து உதவி என்று பல நாடுகளும் இப்போது இலங்கைக்கு கை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே மீண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும்.
தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.